பார்த்தா என்ன மாதிரி தெரியுது, ஒரு காடு மாதிரி தெரியுதா? ஆக்சுவலாக இதுதான் அந்த இதோட லோக்கல் மேப்பு. திருநெல்வேலி தென்காசி அப்போது ரெண்டுமே வந்து ஒரே டிஸ்ட்ரிக் தான். இங்கேருந்து வழியில் இப்படி போய் அதில் வந்து எக்ஸிட் இருக்குது. இப்படி போய் பார்த்தா நமக்கு வந்து எல்லா அந்த லோக்கலில் இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இடம், மலை, ரிவர் எல்லாமே தெரியும். ஸோ இப்படி வாயா, இப்போ இதில் போக முடியாது. இப்படி வந்தீங்கன்னா இது 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 என்ன மாதிரி இருக்குது, இது கல் மாதிரி இருக்கா, இது ஒரு மலை. இப்படி இந்த ட்ராக்கை பிடிச்சி அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாட் இருந்து, இந்த ஸ்பாட்லாம் அழிஞ்சு போச்சு. இது ஒரு கோயில். அந்த அளவுக்கு தெளிவாக செதுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மலை, அங்கே ரிவரு, இது வந்து ரோடு, வாய்க்கால், இந்த மாதிரி எல்லாமே இருந்து இது எல்லாமே அழிஞ்சு போச்சு. 1958 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 60, 65லலாம் இது பீக்கில் இருந்து இந்த மாதிரி இடம்லாம். அப்போ வயல், இந்த வயல் வரப்பு பிரித்ததெல்லாம் நம்ம டாப் வியூவில் இருந்து பார்த்தா இப்போ நம்ம கூகுள் மேப்பில் தெரியும். அப்போ வந்து அதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஆறு. சின்ன வயசில் இது எல்லாம் பற்றி தெரியும், எங்கள் அப்பா சொல்லி தருவாங்க. இப்போ எனக்கு என்னதுன்னே தெரியாது, அவ்வளோ அழிஞ்சு போய். டேமில் வந்து கல்லுகள்லாம் செதுக்கி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது டேம் நேச்சுரலாக செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த டேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி விளையாடுவோம்ல, இந்த மீன் இருக்கும், இந்த மாதிரி தண்ணி இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும். இதில் தண்ணி இருக்குன்னா தண்ணி இருக்கும், அந்த இடத்துல வயல் இருக்குன்னா வயல் இருக்கும், அந்த மாதிரி கலர் பண்ணியிருப்பாங்க. மலை இருக்குன்னா மலை மாதிரியே வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஸ்பாட்டு. அப்படி வந்து இந்த வழியாக எக்ஸிட் ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு அறிவு வேணும். இவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணணுன்னா அப்போ அந்த அளவுக்கு யோசிச்சுருக்கணும். மலையோட டாப்பில் இருந்து தண்ணி உருவாகிற இடம், அது அப்படியே வந்து ஃபால்ஸ் ஆகிற இடம், ஃபால்ஸ் வந்து ரிவர் ஆகிற இடம், ரிவர்லேருந்து ஓடை ஆகிற இடம், ஓடையிலேருந்து வயலுக்கு போகிற இடம் முதற்கொண்டு மேப் பண்ணியிருக்காங்க. டேமு, அந்த வாய்க்கால், வழியில் போகிற ரோடு, மலை, ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அழிஞ்சிட்டு இங்கே மக்கள் வரத்து இப்போ கிடையாது. இது நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த மணிமுத்தாறு வந்து தெரியாது. இங்கே இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருந்தானே நிறைய பேருக்கு இது தெரியாது. இங்கே உள்ளவங்களுக்கே தெரியாது. இதில் தண்ணி ஓடும், இதில் தண்ணி ஓடும், செடிலாம் இருக்கும். இதில் வந்து நம்ம இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் அதில் இல்லை, இதிலலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு வேறு லெவலில். இப்போ என்னென்னா பேக்ரவுண்டு பார்த்தீங்களா, இதுதான் பேக்ரவுண்டு. இது என்ன கம்பெனி? கிங்ஃபிஷர் கம்பெனியா? அதை எடுத்துக்காட்டு. இது எதுக்கு ஸ்பெஷல்னாக்கி இப்படி உட்காந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ இதுதான் நடக்குது. இந்த இடம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. சரி, அது ஒரு சீனரியே சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் இருந்ததுன்னா ஃபோட்டோ எடுக்காண்டியே லட்சக்கணக்கில் வருவாங்க. ஆனால் இது வந்து இப்போ செயல்பாட்டில் இல்லை. அங்கங்கே இந்த மாதிரி சிலை வச்சு இதை மாதிரி இருக்கும் சூப்பராக. அந்த பழைய மக்கள், அரசர்கள் கையை உடச்சி போட்டிருக்காங்க. நல்லா ஃபாரின்லலாம் அந்த சென்டரில் தண்ணி சாடும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்பு 1960 உள்ளது. யோசிச்சு பாரு எப்படி பிளான் பண்ணியிருக்காப்லன்னு. தண்ணிலாம் அப்படி சாடும் சும்மா. யார் பிளான் பண்ண? அவ்வளோ பாலடைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு மனுஷன் ரசிச்சு கட்டியிருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இயற்கை சூழலில் உட்காந்து இப்படி சாப்பிட்றதுக்காக இது கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் யாரும் வந்து சாப்பிட முடியாது. வெயில் 40 டிகிரியில் அடிக்குது. செத்துருவீங்க, அவ்வளோதான். கருவாடு தான். இது என்ன இதெல்லாமே டைனிங் ஹோட்டல், லுக்கிங் லைக் எ ஹோட்டல் ப்ரோ. கரெக்டு தான், ஹோட்டல் நான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹோட்டல். ஸோ ஆனால் மனசை நல்லா கட்டியிருக்காங்க. பாருங்களா, வலை வச்சு யாருமே அடிச்சு. இது அந்த காலத்தில் உள்ள ஹோட்டல். ஸோ இங்கேருந்து இங்கே சர்வ் பண்ணுவாங்க. டேபிள் 1, 2, 3 ஃபிக்ஸட் டேபிள் போட்டிருக்காங்க. அந்த ஸ்பாட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து இதுதான் அந்த ஹோட்டல். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கா? இப்படி இருக்கும் ஹோட்டலை. இது வந்து இப்போ வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். பேக்கில் ஓடுறது வழி, யாரோ வந்தாங்கன்னா பின்னாடி வழி. அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த காலத்தில். மணிமுத்தாருக்கு கீழே பார்க் இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு ஹோட்டல், அதுவும் அபண்டன் ஆகிட்டு. வாவ்,
ஏதோ அந்த காலத்தில் இப்படி ஒன்று ஃபிக்ஸடாக டேபிள் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. நம்மலாம் சேரை தள்ளி போட்டு போவோம், தள்ளக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண நினச்சிங்க ஒரு இதில் நிற்குதுல்ல. ஆமாம், ஒவ்வொரு இதுலேயும் சூப்பராக இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு கட்டிங் போடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சும்மா இற எல்லாம் உண்மையிலே அப்படி தான். இங்கே பாருங்க, நான் சொல்லுறத அவங்க பண்ண கூத்தெல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க, அவங்களே அந்த கூத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. குடிக்கைக்கு ஏற்ற ஸ்பாட்டா நல்லா பாருங்க. மேலே வந்து சீட்டு போட்டு ரூஃபு இந்த மாதிரி இருக்கு. ரூஃபு அப்புறம் டைனிங் ஹாலு இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அழிஞ்சே போச்சு என்ன. ஆனால் நிறைய சிற்பங்கள் இருக்கு. ஆனால் வந்து எல்லாமே ஓலைச்சுவடி மாதிரி நிறைய பேர் பெயரை பச்சு வச்சுருக்காங்க. பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட கருத்து. உங்களோட கருத்தை வரைக்கும் கமெண்ட்ல போட்டு கேளுங்க. ஓகே, அத்தனை பேருக்கு